எல்லோருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ் இன்னையோட எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவன் ஒரு விஷயத்த மட்டும் தான் விரும்புவான். வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய அவன் நினைப்பான். தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைப்பான். அதுல தன்னோட அடையாளத்தை உறுதிப்படுத்த நிறைய முயற்சி எடுப்பாங்க. இதுல சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட உண்மையான முகம் ஒரு மாதிரி இருக்கும். அதை இந்த உலகத்துக்கிட்ட இருந்து எப்பவும் மறைப்பாங்க. நீங்க பார்க்க போற இந்த கேஸும் ஒரு சம்பந்தப்பட்டமான விஷயம் தான். இதுக்கு சீமா இரையாயிட்டா. சரியா பேச வராத இந்த சீமாவுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தா. ஆனா 14th ஜூலை 2019 ஈவினிங் இவ கொலை செய்யப்பட்டா. ஆனா இந்த கேஸ் இந்த எல்லையோட முடியல. முடிவில்லாத இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த சமயத்துல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் எல்லா மக்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியது. பெரியவங்க சொன்னதான் நானும் சொல்றேன். சாப்பாடும் பொண்ணும் இடம் பார்த்து தான் கொடுக்கணும். இவன் வேற ஜாதிக்காரன். வேணா இவனையே கேட்டு பாருங்க, இவன் பையன் எங்க இருக்கான்னு. என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாது. இத பாருங்க, தப்பு பண்ணது என் பையன் மட்டும் இல்ல, இவன் பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கா. அவ இஷ்டப்பட்டு தானே என் பையன் கூட ஓடி இருக்கா. அப்ப அவளையும் தான் தண்டிக்கணும். ஜாதி மதங்களை கேட்டு இங்க மனுஷன் செத்து மடியிறான். ராமோ ரஹீமும் ஒன்னா இருக்க அது தெரியாம ஏமாறுறான். முன்னோர்கள் இததானே சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்களே என்கிட்ட சொல்லுங்க, எதை நம்ம ஏத்துக்கணும்? நல்லதையா கெட்டதையா? நான் என்ன சொல்ல இங்க பாரு நரேன், மணிராமோட பையன் சிஎம்ஓ பதவியில இருக்கான். உன் பொண்ணுக்கு இந்த பதவியில இருக்க பையன் கிடைப்பானா? என்னம்மா நீங்க? என் பொண்ணை நான் என் ஜாதிக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். நிறுத்த. நான் முடிவெடுத்துட்டேன். உங்க 2 பேர் குழந்தைங்களும் வளர்ந்தாச்சு. நாங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தோம். அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சாச்சு. இனி எந்த ஜாதியும் நடுவுல வரக்கூடாது, பிடிவாதமும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அம்மா. Let the going get tough, the tough get going. முயற்சி செய்யறவங்க தோத்து போக மாட்டாங்க. எங்க பாட்டி மாதிரியே எங்க அம்மாவும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, இவங்க ஏன் அம்மா. எல்லா பெண்மணிகளோட சேர்ந்து என் அம்மாவும் வீட்லயே வேலை பாக்குறாங்க. அம்மா, ஏதாவது பேசுங்க. நான் என்னத்த பேச? அட, உங்க வேலைய பத்தி பேசுங்க. நீயே பேசு. பாத்தீங்கல்ல, எங்க அம்மா அதிகம் பேச மாட்டாங்க. அவங்க அதிகமா செயல்பட்டு தான் பாத்திருக்கேன். விவேக், இவன் தான் என்னோட கசின். விவேக், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஹாய் சொல்லு. பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அடே, இவர்தான் என்னோட தாத்தா. இவரோட ஆயுர்வேதத்தை பத்தி உலகமே பாராட்டி பேசும். இவரோட மருந்து இருக்குல்ல, மைண்ட் ப்ளோயிங். ஓகே गाइस, இப்போ என்னுடைய பாட்டி, சித்தப்பா, அப்புறம் அப்பா வந்துட்டாரு. ஆனா இவங்க எல்லாரையும் நீங்க அப்புறமா மீட் பண்ணலாம். அவன் பெரிய ஆள்னா நான் இந்த ஊரோட தலைவியா இருக்கேன். அவன் சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. அவன் பவர்ல இருக்கான், பேசி முடிச்சுக்கோங்க. பேசி முடிக்கணுமா? நான் இன்னைக்கு வரைக்கும் என் கொள்கைகளை விட்டு கொடுத்தது இல்ல. அவனோட பிஏக்கு போன் பண்ணு. இன்னைக்கே அம்மா வராங்கன்னு சொல்லு. கொடியேத்தியாச்சா? இங்க பாருங்கப்பா, பஞ்சாயத்துல மட்டும் இல்ல, அம்மா அரசியலையும் கொடி கட்டி பறக்க போறாங்க. அடடா, அதாவது நம்மளோட ஊரோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட போறீங்களா பாட்டி? அம்மா, நாளைக்கு அவர் கூட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லது, நாளைக்கே சந்திக்கலாம். மன்னிச்சிருங்க, எனக்காக நீங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன சேவை தேவைப்படுது? சேவைன்னு ரொம்ப அழகா தான் பேசுறீங்க. ஆனா எந்த சேவையும் செய்யறது இல்லையே. தண்ணி குழாயெல்லாம் போட்டு 3 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு குழாயில தண்ணி வரலையே. ஜில்லால எப்ப வாட்டர் டேங்க் வருமோ அப்ப தண்ணியும் தன்னால வந்துரும். ஆனா இதுக்கு அலாட் பண்ண பட்ஜெட் எங்க? அது பைப்லைன் போடுறதுக்கே சரியாயிடுச்சு. இப்போ மேல் இடத்துல இருந்து ஃபண்ட் வந்துச்சுன்னா. ஆனா கீழ இருந்து நிறைய ஃபண்ட் வருதுல. பைப்லைன் போடுறதுக்காக நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்திருக்கீங்க. அதுல பாதி பணம் உங்ககிட்ட தானே இருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். இல்லன்னா உங்க திமிர்த்தனமும் இருக்காது, இந்த பதவியும் இருக்காது. உன் திமிர்த்தனத்தை நான் அடக்கி காட்டுறேன். தண்ணி பைப்பு போடும்போது என்னெல்லாம் ஸ்கேம் பண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர. நீ உட்காந்துருக்க சேரே இங்க இல்லாம போயிடும். ஒரு மணி
மணி நேரமா நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். நீ என்னடா இப்பதான் மெதுவா வரியா? மெகா சாரிடா, அப்பா வர லேட் ஆயிடுச்சு. அவரை மீட் பண்ணாம ஹாஸ்டலுக்கும் போக முடியாது. 15 நிமிஷத்துல பஸ் வந்துடும்டா. 15 நிமிஷம் பேச இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணணுமா? உன்னை சென்ட் ஆஃப் பண்ண நான் வந்திருக்கவே கூடாது. நீ நினைச்சா இப்ப கூட என் கூட ஓடி வந்துடலாம். அம்மா கழுத்துல எப்பவும் தங்க செயின் போட்டுட்டு இருப்பாங்க. கையில தங்க வளையல் இருக்கும். வைரம் பதிச்ச தங்க மோதிரம் போட்டிருப்பாங்க. இந்த இடம் உங்க வீட்டு விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. உங்க அம்மா இப்படி ஆள் இல்லாத இடத்துக்கு தனியா எதுக்காக வந்தாங்க? சார், எங்களுக்கு இதுதான் குழப்பமா இருக்கு. நேற்று நைட்டு அம்மாவும் வீட்டுக்கு வரல, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இன்னைக்கு காலையில இவங்க பாடி. யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சார், கண்டிப்பா இத அந்த நரேந்திரன் தான் பண்ணிருக்கணும். இவன் யாரு? இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். அவனோட பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால அந்த பையனை பழி வாங்கணும்னு அவன் நினைச்சான். ஆனா அம்மா அந்த ஜோடிங்களை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால அவங்க மேல கோவத்துல இருந்தான். அம்மா ஒரு நிமிஷம். என்னால அந்த பையனை மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியாது. ஏன் உங்க பொண்ணா இருந்தா நீங்க இந்த முடிவை சொல்லிருப்பீங்களா? அப்பவும் என் முடிவு இதாதான் இருக்கும். உங்க முடிவை நான் ஏத்துக்க மாட்டேன். சார், நரேந்திரன் போன் ஆஃப் பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். நான் அடிச்சு சொல்லுவேன், நம்ம அம்மாவை அவன் தான் கொலை பண்ணிருக்கணும். அவன் வீடு எங்க இருக்கு? என்ன பண்றீங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். கீழ போடு. அமைதியா இருங்கடா. கையில இருந்து போடு. கீழே போடு எல்லாத்தையும். எதுக்கு எல்லாத்தையும் உடைக்கிறீங்க? சார், அந்த நரேந்திர பையன் தான் எங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கான். எங்க கையில சிக்கிறதுக்குள்ள எங்கேயே தப்பிச்சு போயிட்டான் சார். எங்க கிட்ட சிக்கி இருந்தா அவனை இங்கேயே கொலை பண்ணிருப்போம். ஆமா, நாங்க நிஜமா விட மாட்டோம். கரெக்டா கொன்னுருவோம். கொன்னே போடுவோம். அமைதியா இருங்க. இப்ப அவன் தான் வீட்டுல இல்லல்ல. எல்லாத்தையும் உடைச்சு என்ன பிரயோஜனம்? சார், அவனை மட்டும் நாங்க பார்த்தோம். அப்புறம் உயிரோட விட மாட்டோம். ஆமா, சத்தியமா அவங்கள சும்மா விட மாட்டோம். கையில கிடைச்சிருப்போம். விட மாட்டோம். நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். ஆனா நேகா பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவளா காணாம போக மாட்டா தம்பி. அவளுக்கு கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. எங்க நீங்க ஏதாவது பண்ணுங்களேன். மேகாவை நேத்துல இருந்து எனக்கு காணோம். தெரியும். அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. யார் யாரதோ பாடி நீங்க எல்லாம் அவளை கிடைச்சது. தேட மாட்டீங்களா? அவளை பத்தின கவலையே இல்லையா உங்களுக்கு? ரஜினி தேவியை கொண்டவனை கண்டுபிடிக்கணும். இல்லன்னா ஊர்க்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா சார், இந்த நரேந்திரன் வேற காணாம போயிட்டா. ஒருவேளை அவன் கொலை பண்ணிருப்பானோன்னு டவுட்டா இருக்கு சார். அவன் நகைகளையும் திருடி இருக்கான் சார். நகைக்காக தான் கொலை பண்ணவே செட் பண்ணிருக்கான். அந்த அம்மாவை நேத்து நைட்ல இருந்து தான் காணும். அப்ப அந்த அம்மா நேத்தே கொல்லப்பட்டிருக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு ஊர் தலைவி அந்த ஊரை விட்டு இவ்வளவு தூரம் தனியா எதுக்காக வந்தாங்கிறது தான். சார், மர்டரை வேற இடத்துல பண்ணிட்டு பாடி இங்க கொண்டு வந்து போட வாய்ப்பு இருக்கு சார். அப்படின்னா கொலை நடந்த இடம் எதுன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்க எங்கெல்லாம் நேத்து போனாங்கன்னு தெரியணும். பக்கத்துல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் சொல்லி வைங்க. திருடினவன் கண்டிப்பா நகையை விற்க வருவான். டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்ளோ பெரிய கலாட்டாவா? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஃபோன் பண்ணப்ப ஒண்ணுமே சொல்லலையடா. ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டீங்க. ஏண்டா நீ திருட்டு பயல, வேலை முடிஞ்சிடுச்சு நீ தானடா சொன்ன? அது அம்மா மதியானமே என்ன வேலை விஷயமா டைசருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீ டென்ஷன்ல இருக்கும்போது இவன் அங்க என்னத்தை கிழிக்க போனா? டேய், நீ சொல்டா. உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியும்ல. ஏதாவது பேசி தொல்லடா. ரஜினி மரத்தை கடைசியா நீங்க தான் பாத்தீங்களா? ஆமா சார், அம்மாவும் நானும் லீடரை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வேலை விஷயமா நான் டவுனுக்கு போயிட்டேன். அம்மா சொன்னதுனால நான் அம்மாவை ஊருக்கு வெளிப்புறத்திலேயே விட்டுட்டேன். அம்மா ஈவினிங் வாக்கிங் போவாங்க. அவங்களும் நடந்தே வீட்டுக்கு போயிருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வரலையா? அப்ப வீட்டுல இருந்தது யாரு? சார், இங்க யாருமே இருக்கல.
நான் என்னோட மனைவி கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். லேட் நைட் வந்திருந்தா அப்போ அம்மாவே காணோம். அப்பத்துல இருந்தே நாங்கள் தேடினோம் சார். நீங்க அப்ப நீங்களும் கூட இருந்தீங்களா? சார் நான் 2 நாள் டவுன்ல இருக்கேன். யோகா கேம்ப் நடந்துட்டு இருக்கு. நியூஸ் கிடைச்ச உடனே வந்துட்டேன் சார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். ஆதித்யா ரஜினி தேவியை ஊருக்கு வெளியே விட்டுருக்கா. கில்லரா உங்களை தனியா பார்த்துட்டு டார்கெட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை அவங்க பையன் முதல்ல சொல்லலையே. இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி பேசுற மாதிரியே இருக்கு. கண்டுபிடிப்போம். இவங்க கொலைக்கு காரணம் குடும்ப சண்டையா கூட இருக்கலாம். அதோட நரேந்திரனை விட்டுறாதீங்க. ஓகே சார். சார் இன்னைக்கு ரஜினி தேவி பாடி கிடைச்சதோ அன்னைக்கு காலையில நரேந்திரன் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்தான். டாக்ஸி டிரைவர் ஹாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்கான். ஹாப்பூர் கண்டுபிடிங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு. ஒருவேளை அங்க தலைமறைவா இருக்கலாம். ஓகே சார். சார் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மர்டர்ல ஃபேமிலி இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்ற? சார் ஆதித்யா ரொம்ப உஷாரான ஆளு. இவன் பல சாராய கடைகள்ல பார்ட்னரா இருக்கான். ரஜினி இந்த சாராய கடைகளை மூடியும் இருக்காங்க. பையன் செய்யற திருட்டுத்தனத்துக்கு அம்மாவோட கொள்கை தடையா இருந்ததா? ஆதித்யாக்கு அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல சார். ரஜினி தேவி உதித்துக்கும் ஆதித்யாவுக்கும் ஸ்டெப் மதரா இருந்தாங்க. அது உதித் ஆதித்யாவோட அப்பாவோட திருமணம் ரஜினி சிஸ்டரோட நடந்தது. ஆதித்யா பிறந்த உடனே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினியோட அப்பா விஸ்வநாத அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நில்லுடா. வா வந்து இத நக்கு. நீ ஒருவேளை இதுல ஏதாவது கலந்து இருந்தீனா நக்குடா. நீங்க சொல்றது எனக்கு உன் வாய் பேசக்கூடாதுடா. நக்கிறது மட்டும்தான் அது வேலை. நக்கு. சபாஷ். நல்லவ மாதிரியே ரொம்ப நல்லா நடிக்கிறடா. நான் தப்பான காரியம் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ரொம்ப அவசரப்படாத, சொல்றேன். ப்ரூஃப் அழிக்கிறதுல நீ பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு. அம்மா மேல பாசமும் கிடையாது. அவங்க இறந்த பிறகு நானும் அழுது இருக்கேன். அவங்க கொள்கைகள் எனக்கு பிடிக்காது, இதுவும் உண்மைதான். அது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்காம இருந்தது. நீ யார பத்தி பேசுற? இப்ப நான் யார பத்தி பேசுறேனோ அவங்கள இங்க கொண்டு வரவே முடியாது. யார பத்தி சொல்ற? தெளிவா சொல்லு. என்னுடைய அம்மா ஒரு மினிஸ்டரையே பகைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவன் ஆபீஸ்க்கு போய் அவனையே மிரட்டிட்டு வந்தாங்க. உன் திமிர்த்தனத்தை நான் அடக்கி காட்டுறேன். கொழா போடுறதுல என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணியோ அதெல்லாம் வெளியே கொண்டு வர. உன்னோட நாற்காலியே இங்க இல்லாம போயிடும். நீ என்ன ஆட்டி படைப்பியா? நீ என்ன ஆட்டி படைப்பியா? முதல்ல உன் தகுதி என்னன்னு பாரு. உன்ன மாதிரி ஊர் தலைங்க பல பேரை நான் பாத்திருக்கேன். அட சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா நீ வா. தகுதிய பத்தி பேசுறாரு. நம்ம தகுதி என்னன்னு இவருக்கு காட்டலாம். நான் வாயை திறக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மூடியாச்சு. போதுமா? நீங்க எங்க ஊர்ல கட்ட போற பாலத்துக்கு 20 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுங்க. அது போதும். வாயை திறக்கவே மாட்டேன். அவர் பயந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் அம்மாவோட வாயை மொத்தமா அடைச்சிட்டாரு. அப்படியா? சரி, இந்த விஷயத்த நீ ஏன் முதல்ல சொல்லு? சார் இதை நான் முதலையே சொல்லியிருந்தா அங்க அந்த லீடர் உக்காந்துருக்காரு, அவர் என்ன முதலையே தூக்கிடுவாரு. ஆனா நீங்க அவரை ஒன்னும் பண்ண மாட்டீங்க. எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி கேஸை மூடிடுவீங்க. சார் எங்க செக்யூரிட்டியும் நாங்க பாத்துக்கணும்ல, எங்களுக்குன்னு ஃபேமிலியும் இருக்கு சார்.
you are trying to call is currently switched off. Please try after some time. யார் அது? ரூம் சர்வீஸ் மேடம். சார், ஆதித்யா லீடர் பேர் சொல்லி நம்மள ஏமாத்துறான். ஆனா ரஜினி தேவி லீடரை பார்க்க போனாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா கிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருந்து அதை வச்சு லீடரை பயமுறுத்தி இருக்கலாம். அதனால இந்த வேலைக்காக நரேந்திரனை யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த கேஸ் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா மாறுச்சு. இந்த கேஸோட மிகப்பெரிய சஸ்பெக்ட் நரேந்திரன் கையில மாட்டாததுனால போலீஸ்காரங்க மேல மீடியா பொதுமக்களோட பிரஷர் விழுந்துச்சு. ஆனா சீக்கிரமே நரேந்திரனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. மேடம், அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலனா எதுக்கு பயந்து ஓடுற? மேடம், நான் ஓடி போகலனா ஊர்க்காரங்க என்ன விட்டு வச்சிருக்க இப்ப மாட்டாங்க. நாங்க விட போறது இல்லையே. ரஜினியோட நகைகளை எங்க வச்சிருக்க? மேடம், நான் எதுவும் பண்ணல. சர்மா, கவனி இவனை. சொல்லுங்க. பாத்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல, இவருக்கு யார் கூடயோ தொடர்பு இருக்கு. வாங்க, உள்ள போங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. என்னாச்சுண்ணா? என்னாச்சு சீமா? ஸ்வீட்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பாமே. ஏய், ஏன் இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? பிரதர், இதுல இவங்க தப்பு எதுவும் இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, என் மனைவிக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம் தான். நீ போய் பேசாத. நான் இந்த பிரதரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். இவரை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் பேசின என்ன அர்த்தம் சொல்லு? இவ திக்கி திக்கி பேசுறதுனால எனக்கு இவ்வளவு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கா. குறுகிய மனப்பான்மை. ஆனா நோக்கம் அது கிடையாது. என்னோட அட்டென்ஷன் கிடைக்கணும்ங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் போய் என்ன கேவலப்படுத்துவா. உங்களை தான் இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். என்னம்மா விஷயம்? என் பொண்ணு காணுங்க. என்னது? என்னைக்கு உங்க மாமியார் கொலை செய்யப்பட்டாங்களோ அன்னையில இருந்து உங்க பொண்ணு மேகாவை காணோமா? இதை நீங்க ஏன் முன்னாடியே சொல்ல? நான் சொல்லதான் நினைச்சேன், ஆனா என் புருஷன் தடுத்துட்டாரு. ஏன்? நீங்க வந்து மேகாவை சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு. மேகா இப்படி காணாம போக என்ன காரணமா இருக்கும்? சார், அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. யார் அவ? சங்கியா. சங்கியா, நான் இங்க 1 மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன். நீ என்னடா இப்பதான் மெதுவா வர? மெகா சாரிடா, அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னைக்கு மேகா காணாம போனாலோ அன்னைக்கு சங்கியான் அவனை கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைச்சோம். ஏன்னா அன்னில இருந்து சங்கியானையும் காணோம். நான் நம்பர் துரோகி, உன்னை விட மாட்டேன்டா. சாப்பிட நீ சுப்பரியாடா நாயே, உன்னை அடிச்சு கொல்லணும்டா. விடுங்க, இவனை விடுங்க. அவனை விட மாட்டேன். உங்க ஆம்பளத்தனத்தை இங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வயச பாருங்க.
உங்ககிட்ட இருக்கிறது உடம்பு மட்டும்தான். அவன் முன்னாடியே என் மானத்தை வாங்கினான். அந்த நேரத்துல என் ரத்தம் கொதிக்கும். பல தடவை சீப்போ சனினேன்னு விட்டுருக்கேன். அவ பண்ண வேலைக்கான தண்டனை தான் சார் இது. தண்டனைய நீங்க கொடுத்துட்டீங்க. இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், நான் எதுவும் பண்ணல. ஆனா ஷம்ஷீருக்கு அவளுடைய எல்லா ரகசியங்களும் தெரியும். யாரோட தைரியத்துல அவ ஆடுறாங்கிறது அவனுக்கு தெரியும். மேடம், நான் எந்த வேலையுமா எங்கேயுமே போல. நான் என்னோட பையன் சங்கியான தேடி தான் போயிருந்தேன் மேடம். எங்க போய் தேடினீங்க? சரி, சஞ்சான் எங்க தான் போயிருக்கா? அதைத்தான் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல மேடம். அவன் சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறம் 7ஆம் தேதி தன்னோட ஃப்ரெண்டுங்களை பார்க்கறதுக்காக போயிருந்தான். அன்னைக்கு தான் அவனை நான் கடைசியா பார்த்தேன். அப்புறம் எனக்கும் நிறைய வேலை இருந்ததா, நான் அதை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன். 5-6 நாளுக்கு அப்புறம் அவன் ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்தது. ஹாஸ்டலுக்கே வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சத்னால இருந்து நேரா லலித்பூருக்கு ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அங்கிருந்து திரும்பி வந்த போது தான் நீங்க எங்களை தேடி வீட்டுக்கு வந்ததா எல்லாரும் சொன்னாங்க. ஜூலை 7ல இருந்து இந்த பொண்ணையும் காணோம். இவளோட பேரு மேகா. இவங்க 2 பேரும் ஒன்னா பழகுனதா இவங்க வீட்ல சொன்னாங்க. இவங்க எஃப்ஐஆர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், அது இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. சஞ்சயன் தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போனதா இவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. இல்ல மேடம், என் பையன் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு கெட்ட பேர் வர மாதிரி எப்பவும் நடந்துக்கவே மாட்டான் மேடம். சார், நான் அம்மாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க கட்டளையை மீற எனக்கு ஒன்றும் தைரியம்லாம் கிடையாது. அவங்க கூட எனக்கு வேற வழி இல்லாம தான் ஒன்னாவே இருந்தேன். அது எனக்கு தண்டனை. மணி 10 ஆகுது. உங்களுக்காக சாப்பாடை நான் பேக் பண்ணி கொண்டு வருவேன். இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மூடே இல்லை. நீயும் இங்கேயே தங்குறியா? சரி. நான் என்ன சொன்னாலும் ஆட்டுக்குட்டி மாதிரி தலையை ஆட்டுற. நான் என்ன சொன்னாலும் அதை கேப்பியா? கேட்பேன். ஒரு தடவை சொல்லி பாருங்க. நீ உண்மையாதான் சொல்றியா? அன்னைக்கு அப்புறம் என்னால் அவங்கள மறுக்க முடியல. சரி, அப்படி என்னதான் நடந்தது? எதுக்காக நீ அவங்கள கொலை பண்ண? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. பொய் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. 7 ஜூலை அன்னைக்கு அவங்க மர்டர் செய்யப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்டான விக்ரமுக்கும் புவனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து ரஜினி தேவியோட பேத்திய தூக்கிட்டீங்க. அதை 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இனி நீ தான் ஒத்துக்க. இதுவரை நான் என்னெல்லாம் பண்ணணும் அது அம்மா சொல்லி தான் பண்ணியிருக்கேன். அம்மா மேகாவோட திருமணத்தை மினிஸ்டரோட பையன் கூட நடக்கிறதா இருந்தது. அம்மாவுக்கு அவங்க கூட பழகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால நான் அங்கேருந்து அவளை அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். நீ எங்க வீட்டு பொண்ணுமா? அந்த ஜாதி பையன் கூட இப்படியெல்லாம் பழகுற? பாட்டி, நான் சங்கியான லவ் பண்றேன். அவனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதா தான் இருந்தேன். ஆனா எனக்கு முதலே தெரிஞ்சிடுச்சே. அந்த பையனை மறந்துடு. உன்னோட கல்யாணத்தை ஒரு மினிஸ்டர் பையனோட நடத்த போற. அதனால உன்னோட லைஃப் செழிப்பா இருக்கும். நம்ம குலமும் உயர்ந்துடும். என்ன பேசுறீங்க நீங்களா? குலம் ஜாதி பத்தி பேசுறீங்களா? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல ஜாதி குலம் எல்லாம் பார்த்தே ஆகணும். நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்படி இருக்கீங்களே. நான் சங்கியான கல்யாணம் பண்ணிக்கிறத நீங்க தடுத்தீங்கன்னா நீங்க போடுற வேஷத்தை ஊர்க்காரங்க முன்னாடி என்னையே எதிர்த்து பேசுறியா? எனக்கு பிடிச்ச பையனை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க என்ன வற்புறுத்த நினைச்சீங்கன்னா உங்க மக்கள் முன்னாடியே உங்களை கேவலப்படுத்திடுவேன். என்ன கேவலப்படுத்துவியா? கேவலப்படுத்துவியா? இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நான் உனக்கு காட்டுறேன். கூட்டிட்டு போய்வல. இவ்வளவு ஒரு வழி பண்ணிடு. இவ ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. வேண்டாம் பாட்டி, என்ன விட்டுடு. பாட்டி, பாட்டி சொல்றத கேளுங்க. நில்ல. சார், அன்னைக்கு என்ன அவங்க ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. என்னால் தாங்க முடியல. நான் அம்மாவையும் மேகாவையும் ஃபார்ம் ஹவுஸில் விட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீ மேகாவை ரேப் பண்ண. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க சங்கியான கொலை பண்ணியிருக்காங்க.
ஆனா ரஜினி தேவி சொன்னதுனால தான் இதெல்லாம் பண்ணேன்னு நீ சொல்ற. அப்ப நீ என்ன பெரிய நிரபராதி? சம்ஷேரோட வாக்குமூலம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு தகாத உறவு இருக்கலாம். ஆனா ரஜினி மாதிரி ஒரு உயர்தர பெண்மணி ஊரே அவங்கள ரொம்ப கௌரவமா பார்த்தது. அந்த பெண்மணி தான் பேத்திய கண் முன்னாடி இப்படி பண்ண சொல்லுவாங்களா? அதே மாதிரி சங்கானியும் கொலை செய்ய ஷம்ஷேர் கிட்ட சொல்லியிருந்தாங்களா? எதுவுமே நம்ப முடியாம இருந்தது. ஆனா ஷம்ஷேர் பொய் சொல்லுவானா? இந்த விஷயமும் போலீஸை ரொம்பவே குழப்பி இருந்தது. சார், சங்கியான இறந்து போனதை தான் சம்ஷேரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அங்கிருந்து அவனோட பாடி நமக்கு கிடைச்சிருக்கணுமே. சார், அவங்க 2 பேரும் உண்மையா சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களேன்னு எனக்கு தெரியல சார். ரஜினி தேவி அவங்க பேத்திக்கிட்ட இப்படி நடந்துக்குவாங்கன்னு அவங்க வீட்டுல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ரஜினியோட கொலையில அவங்க 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க சார். சங்கியான் மாதிரியே மேக விஷயமும் என்னாச்சுன்னு தெரியல. இந்த கேஸ் ரொம்ப குழப்பமா இருக்கு. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ரஜினி தேவியோட கொலை நடந்தப்ப அவங்களோட பையன் இருக்காங்களா உதித், ஒரு காரை வித்திருக்கான். அதுவும் 15,000 ரூபாய்க்கு. என்னவோ நடக்குது சார். அந்த கார் இங்க எடுத்துட்டு வாங்க. அப்படியே ஃபாரன்சியை கூப்பிடுங்க சார். இப்போதைக்கு ரஜினி தேவி வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அப்புறம் அந்த சங்கியானும் மேகாவும் இப்ப எங்க இருக்காங்கங்கறத கண்டுபிடிங்க. ஓகே சார். பாத்தியா, போலீஸ் கிட்ட போனோடனே என்ன ஆச்சுன்ட்டு எல்லாரும் நம்மள கேவலமா பாக்குறாங்க. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? நம்ம பொண்ணை மறக்க சொல்றீங்களா? இதுல மாட்டிக்கிறத விட மறக்கிறதே ரொம்ப மேல். இப்ப நமக்கு பொண்ணே இல்லைன்னு வச்சுக்க. அந்த காரை செக் பண்ணும்போது ஏகப்பட்ட ரத்த கரையை போலீஸ் அங்க பார்த்தாங்க. அது அழிக்கப்பட்டு இருந்தது. அந்த ரத்த கரை ரஜினியோடதான்னு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் சங்கியான் மேகாவை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் போலீஸ்க்கு மேகாவோட கொலை செய்தியும் கிடைச்சது. சார், மேகா பாடி ஹைவேவை விட்டு தள்ளி ஒரு ஆள் இல்லாத இடத்துல கிடைச்சது. சார், தலையில ஒரு பலமான ஆயுதத்தை வச்சு தாக்கியிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வந்தது. அண்ட் சார், ஆச்சரியமான விஷயம் வந்து மேகாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் டெட் பாடியை ரேப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவர் ரேப் செய்யப்பட்டிருக்கா. அந்த ரேப் கேஸ்ல இவன் இருந்திருக்கான். அப்புறம் மேகா மாதிரி சங்கியானும் மிஸ்ஸிங்கா இருக்கா. இந்த பையனை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? இதோட கனெக்ட் ஆகுதா? இல்ல சார், இது வரைக்கும் அப்படி எதுவும் தெரிய வரல. அபிஷேக் சார், கார்ல கிடைச்ச பிளட்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அது ரஜினி தேவி பிளட் குரூப் கூட மேட்ச் ஆகுது. சார், உங்ககிட்ட உண்மையை மறைச்சது தப்பு தான் சார். ஆனா அம்மாவோட கொலைக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அப்ப வேற யாருக்கு சம்பந்தம் இருக்கு? சார், அன்னைக்கு அம்மா வீட்டுக்கே வரல. அதோட மேகா எங்க இருக்கானே எங்களுக்கு தெரியல. நானும் ஆதித்யாவும் ரொம்ப கவலையா இருந்தோம். நாங்க அம்மாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகும்போது சார், நாங்க அம்மாவை கொலை பண்ணல. நீங்க கொலை பண்ணலன்னா அப்புறம் ஏன் எங்களை கூப்பிடல? அதே மாதிரி மேகா காணாம போன விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லல. ஏன் எதையும் மறைக்காம சொல்லு. சார், நான் எதுவுமே மறைக்கல. ஒருவேளை மேகா தான் அம்மாவை கொலை பண்ணிருப்பான்னு நினைச்சோம். நாங்க ஜஸ்ட் அவளை காப்பாத்திருந்தோம்னு நினைச்சோம். அப்போ உனக்கு மேகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு? இல்ல சார், நாங்களே அவளை தேடிட்டு தான் இருந்தோம். மேகாவுடைய அம்மா வினிதா, ரஜினியோட ஹஸ்பண்ட் விஸ்வநாத்துக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால போலீஸ் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கல. சங்கியான் பத்திய எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அப்போ ஒரு விஷயம் கிடைச்சது. அப்போ அது போலீஸோட கண்ணோட்டத்தை மாத்துச்சு. சார், கொஞ்ச நாள் முன்னாடி மேரட்ல ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டா. மேகா அண்ட் சீமா 2 பேரையும் மர்டர் பண்ண அப்புறம் 2 பேரையும் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சீமாவுக்கும் மேகாவுக்கும் ரஜினி தேவிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இப்போதைக்கு எந்த கனெக்ஷன் தெரியல சார். சீமா மேகாவோட மர்டர் கேஸ் வேற தான் சார். ஆனா ரஜினியோட கேஸ்க்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. அப்ப சீமா கூட ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் மேகா கூட கனெக்ட் ஆகலாம். சார், இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. ஆனா சீமாவோட மர்டர்ல போலீஸ்க்கு அவளோட கணவர் மேல சந்தேகம் இருந்தது சார். சீமா எப்பவுமே அவளோட கணவரை சந்தேகப்படுவாளா? அவ பல பெண்களோட பழகிட்டு வந்தானா? அப்ப யோகேந்தருக்கு மேகாவை தெரிஞ்சிருக்கு. சார், எனக்கு எந்த மேகாவையும் தெரியாது. நான் யாரையும் கொலை பண்ணவே இல்லை சார். உன் வைஃப் உன் மேல சந்தேகப்பட்டா.
மேகா கூடவும் அவனுக்கு அஃபேர் இருந்திருக்கலாம். சார் நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கடவுள் மேல ஆணையா சொல்றேன். என்னம்மா இங்க எதுக்காகமா நிக்கிற? என்ன நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தாம்மா, சஞ்சீவ். அப்பா, யாராவது சஞ்சீவ் அங்கிள் உங்களோட ஃப்ரெண்டா? சார், நான் சில மர்டர் கேசஸ் ஸ்டடி பண்ணி பார்த்தேன் சார். அதுல சீமா, மேகா மாதிரி பல மர்டர் கேசஸ் என் கைக்கு வந்தது சார். இது எல்லாத்துலயுமே டெட் பாடிஸை ரேப் பண்ணிருக்காங்க, தலையில அடிபட்டு இறந்திருக்காங்க. சில கிரைம் சீன்ல போலீஸ்க்கு ஹேம்பரும் கிடைச்சிருக்கு. ஹேமரா? எஸ் சார். ஒருவேளை யாராவது சீரியல் கில்லரா இருப்பாங்களோ? சேம் பேட்டர்ன்லயே கொலை பண்ணிட்டு வர பார்த்தா அப்படிதான் தெரியுது. எல்லா கேசஸையும் நல்லா ஸ்டடி பண்ணு. கிரைம் சீன்ஸ்லயே என்னென்ன கிடைக்குதுன்னு பாரு. கண்டிப்பா ஏதாவது லீடு கிடைக்கும். ரைட் சார். போலீஸ் இந்த இடத்துல சீரியல் கில்லரை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா சங்யான் காணாம போன அந்த ரகசியம் இந்த கேஸை வேற ஒரு திசைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சது. சார், லலித்பூர்ல ஒரு லாட்ஜ் இருக்கு, ஆர்வி லாட்ஜ். இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் மேகாவோட பாடி கிடைச்சது. கொஞ்ச நாளாவே அங்க யாரோ ஒரு பையன் மறைஞ்சிருக்கிறதா நம்ம உளவாளிகள் சொன்னாங்க. அது சன்யானா இருக்கலாம். இமிடியேட்டா ஒரு டீமோட அங்க போ. சார், மேகா மர்டருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. 7 ஜூலைக்கு அப்புறம் நான் அவளை மீட் பண்ணவே இல்ல. சரி, எதுக்காக தலைமறைவா இருக்கு? சார், அவங்க என்ன ரொம்ப அடிச்சாங்க. அதுக்கு பயந்துதான் நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருந்தேன். பயந்து போய் இங்க ஒளிஞ்சுக்கிட்டியா? ஆமா, ஏன் வீட்டுக்கு போல? அங்க போனா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு. இப்பவும் டென்ஷனா தான் இருக்காரு. எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. நீ இங்க இருக்கிற விஷயம் அவர்கிட்ட சொல்லலையா? இல்ல சார். சார், மேகா மர்டருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நான் அப்புறமா சொல்றேன். இவனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சார், சார், நான் எல்லா கேஸோடைய சிசிடிவி ஃபுட்டேஜையும் இப்போ செக் பண்ணேன் சார். இது எல்லாத்துலயுமே இந்த பைக் காமனா வருது. சீமா மேகாவோட கிரைம் சீன் பக்கத்துல இந்த பைக் இருந்திருக்கு. ஆனா ரஜினியோட ஊர்ல இந்த பைக்கை பார்த்ததா இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு நிமிஷம், உங்களை தான். அட, என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க? சார், சார், சங்யான் சொல்றான் அவன் லாட்ஜ்ல இருந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகலடா. உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி இறந்து போனாங்க. எனக்கு டவுட் இருக்கு, அவங்களையும் நீ தான் கொலை பண்ணிருக்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னோட முதல் வேட்டையே என் மனைவி தான். நான் இல்லாத நேரத்துல மத்த ஆம்பளைங்க கூட அவ உறவு வச்சிருந்தா. எப்ப நான் அவகிட்ட போனாலும் என்னால அவளை சந்தோஷப்படுத்த முடியலன்னு சொல்லி விரட்டிடுவா. ஆனா எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. அதனால தான் பொம்பளைங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அப்படி நீ என்னதான் செய்வ? எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட மயங்கி உன் பின்னாடியே எப்படி வராங்க? அப்படியெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல சார். நான் அவங்க கிட்ட போய் பேசுவேன். அவங்கள எனக்கும் என்னைய அவங்களுக்கும் தெரியும்னு போய் சொல்லுவேன். அப்புறம் சுத்தியில் அடிச்சு கொன்றுவேன். சரி, மேகா உன் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? அவ கூட பழகுனதுனால தான் அவளோட பாட்டிமா என் பையனை ஒரு வழி பண்ணிட்டா. அப்போ ரஜினி தேவியை கொன்னது? சார், அது என்னோட ஸ்டைல் இல்ல சார். மேகா தான் அவளை கொன்னுட்டு ஓடினா. எனக்கு அவகிட்ட இருந்து தான் போன் வந்தது. ஹலோ அங்கிள், நான் மேகா பேசுறேன், சங்யானோட ஃப்ரெண்ட். மேகாவா? அங்கிள், சங்யான் நல்லா இருக்கான்ல? சங்யான் பாதுகாப்பா இருக்கான்னு அவகிட்ட சொன்னேன். சங்யானை நானே கூட்டு வந்து விடுறேன்னு சொன்னேன். அப்புறம் அவளை நான் லலித்பூர்ல தான் பார்த்தேன்.
அவ தன்னோட மொத்த கதைகளையும் சொன்னா. என்ன, உன் பாட்டியே உன்னை ரேப் பண்ண வச்சாங்களா? அங்கிள். என்ன எப்போவாவது உனக்கு புத்தி வந்ததா? சொல்லு, அந்த பையனை கல்யாணம் பண்ண போறியா? நான் செத்து போயிடுவேன், ஆனா உங்க பேச்ச கேட்க மாட்டேன். மேகா 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 நில்லு. அப்போ உன்னைய சாவடிச்சுட்டு அந்த பையனைய நான் சாவடிப்பேன். இப்போ ஒண்ணு நாங்க சந்தோஷப்படுத்துறோம்டா. ஒட்டு துணி இல்லாம கவனிக்க. ராம் பரவேஷ் கடந்த 7 வருஷமா மேகா, சீமா இந்த மாதிரி 25 பேரை தனக்கு இரையாக்கி இருக்கான். ஆனா மேகா ராம் பரவேஷ் கிட்ட மட்டும் இல்ல, தன்னோட பாட்டி ரஜினி மற்றும் ஷம்ஷேருக்கும் இரையாகி இருந்தா. மேகா தன்னோட பாட்டிய ரொம்ப பெரிய உதாரணமா பாத்துக்கிட்டு இருந்தா. பாட்டிய பத்தி ரொம்ப பெருமையா பேசி மத்தவங்களுக்கு ரொம்ப நல்வழிய காட்டிக்கிட்டு இருந்தா. ஆனா அதே ரஜினி மிகப்பெரிய குற்றவாளியா மாறினா. ஒரு மனிதன் நல்லது செஞ்சா மகானா தெரிவான். ஒரு மகான் பெரிய காரியங்களை செய்யறத விட செயலை மட்டும்தான் அவங்க அதிகமா விரும்புவாங்க. சரித்திரத்தை மனுஷனே எழுதுவான். நான் அனுப் சோனி, இப்போ நான் விடைபெறேன். மீண்டும் கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைனில் நம்ம சந்திக்கலாம் புதிய எபிசோடுடன். நினைவிருக்கட்டும், கிரைமுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.